இவர்களுடைய யோசனைகள்லாம் எதில இருக்கு அப்படின்னா, எப்படியாவது இந்த நடந்துட்டுருக்க இந்த பிரச்சனைய சமாளிக்கணும் அப்படின்றதுல தான் இவர்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. திரும்ப திரும்ப நடந்து முடிஞ்ச விஷயங்களையும், மனசுக்கு கஷ்டமான விஷயங்களையும் தான் இந்த நபர்கள் நினைக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்கள நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது, இவர்களுடைய ஈகோ வந்து இவர்கள விட பெருசா இருக்கு. அந்த ஈகோ வந்து மனத திறந்து பேச முடியல. ஆனா, அவர்களுடைய யோசனைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா உங்களை பற்றி தான் இருக்கு. நடந்த விஷயங்கள்ல இவ்வளோ தவறு நடந்திருக்கா, என்னுடைய கைகளில் தான் இந்த தவறுகள் நடந்ததா, அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து என்னால் தான் இப்படி ஆச்சு. அதாவது இவங்க இப்போ இருக்கிற மனநிலைக்கும் காரணம் யார், தான் அப்படின்றத நினச்சி இந்த நபர்கள் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. வெளியில் பார்க்க இந்த நபர்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றுற மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ள இந்த நபர்கள் வந்து தேடிட்டே இருக்காங்க இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு. உங்களை பார்த்தா நீங்கள் அந்த நபர் உங்கள்கிட்ட கதைக்காமலே அப்படியே கல் மாதிரி ஆகிட்டீங்க. அந்த காதலை வந்து ரொம்ப அந்த நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நபர்கள். இந்த நபர்கள் மேலே தோன்றின இந்த காதல் வந்து உங்களுக்கு வேறொருத்தர் கூட தோன்றதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கல் மாதிரி ஒரு திடமாகி இந்த நபரோட வருகைக்காக காத்துட்டு அப்படியே ஏங்கிறீங்க. பட் ஆக்ஷன் நீங்கள் எதுவும் கொடுக்கல. பட் அந்த மனசுக்குள்ளே அந்த ஆசைகளோடு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த நபர்கள் இப்போ தான் அந்த நபர்களுக்கு தெரியுது நடக்கிற சுச்சுவேஷன், தன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு ஒருவேளை நாம தான் நமக்கு கிடைச்ச பொக்கிஷமான காதலை துளைச்சிட்டோமா, இந்த விஷயங்கள் அவ்வளவு நடக்கிறதுக்கு தானே ஒரு காரணமாக இருந்துட்டு அப்படின்ற ஒரு மனக்குழப்பங்கள் வந்து அதிகரிக்குது. இந்த நபர்கள் உங்களை விட்டு விலகி போயிட்டு யோசிக்கிட்டு இந்த செகண்ட்ல தான் அந்த நபர்களுக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு ஜொலிக்கிற மாதிரி, நீங்கள் ரொம்ப ஷைனிங் ஆகிற மாதிரி தெரியுறீங்களாம். அவர்களுக்கு இப்போதான் ஒரு வைரத்தை தொலைச்சிட்டேன், ஒரு தங்கத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இதுலேயே உங்களை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் தொலைச்சிட்டேன், இப்போ இந்த காதலுக்காக நான் ஏங்குறேன், ஆனாலும் என்னால் முடியலையே, இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இவர்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கம் தான் இவங்களை திரும்ப திரும்ப மனதளவில் காயப்படுத்துது. ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் எப்படியும் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நடந்த விஷயங்கள்ல எல்லாத்துல இருந்தும் மீண்டு வெளியில் வந்துடணும் அப்படின்ற தெளிவில் நீங்கள் இருக்கீங்க. அந்த நபர்கள் உங்களை நினச்சி ரொம்ப உடல் சோர்ந்து உடல் மெலிந்து உங்களுடைய ஞாபகத்துக்குள்ளே ரொம்ப யோசிச்சு வீக்காகி போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நபர்கள் பண்ண தப்புக்கான குற்ற உணர்ச்சி தான் இன்னும் இந்த நபர்களை அதே இடத்துல நிப்பாட்டி வச்சு யோசிக்க வைக்குது. ரொம்ப அதிகமான யோசனைகளை கொடுக்குது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே தகர்ந்து மனமுடைதலுக்கு வந்து உள்ளாகுது. ஏன்னா தவறுதல் அப்படின்றது இந்த நபர்களோட கையில் தான் இருக்குது. இப்போ தான் உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு தெரிகிறதுனாலேயே இந்த மனக்குழப்பமும் டிப்ரெஷனும் ரொம்ப அதிகமாகி அதை யோசித்து இந்த நபர்கள் மனதாலேயே உடைந்து கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நபர்கள் உங்களை நிராகரிச்சதுக்காக வருந்துறாங்க. ஓகேயா? ஏன்னா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத நினச்சி வருந்துறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருத்தமும் இருக்குது. இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுலேயும் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த நபர்களுக்கு யோசனை அதிகமாக இருக்குது, இப்போ பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற உண்டு. ஏன்னா டிவைன் வந்து உங்களை பாதுகாக்கிறாங்க. இப்போது அந்த நபர்கள் உங்ககிட்ட வர்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு அந்த நபர்கள் நிறையவே போராடி ஆகணும், சில விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி நிறுத்தி ஆகணும் ரெண்டு சைடுக்குமே. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் ஆளாகி உள்ளுக்கு வரணும். இப்போ தான் அந்த நபர்கள் போராட்டத்துக்குரிய தன்மைக்கே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் முதல்ல எல்லா பிரச்சனையும் சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ஒரு சில நபர்களை பற்றி உங்களுக்குமே நிறைய யோசனைகள் வரும். ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு இந்த யோசனை வர்றது, திடீர்னு ஒரு அழுகை வர்றது, இப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா அந்த நபர்கள் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, கண்ட வாக்கில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் அப்படின்னு ப்ராப்பரான வழி தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நபர் வந்து அவங்களாவே வரணும். ஏன்னா இவர்களுக்கு பெரிய ஈகோ இருக்குல்ல, ஸோ அதனால இவர்களாவே வந்து கதைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை வந்து கண்ட மாதிரி இந்த நபர்கள் தெரிஞ்ச வழியில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனாலே, அந்த ப்ராப்பராக பண்ணாதனாலேயே இங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆக தான் பண்ணும். நீங்கள் இங்கே கண்ணீர் சிந்துறீங்க, இருந்திருந்த வகையில் தூக்கத்தை தொலைச்சி உங்கள் நபர்களை பற்றி தேடுறது, அந்த பழைய ஞாபகங்களை பற்றி தேடுறது அப்படின்னு. அந்த நபர்களுமே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எதை முன்னிறுத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட இருந்தக்கூடிய அந்த பழைய ஞாபகங்கள், சந்தோஷமாக இருந்த தருணங்கள், ரெண்டு பேருமே வெளியில் போன அந்த தருணங்கள், இதை நினச்சி தான் பண்ணுறாங்கங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்ஸிங் எனர்ஜி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரும் கேட்டு ரசித்த ஒரு பாடலை கேட்குறது,
ஒரு பாடல் கேட்கும்போது அதோட வரிகள் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லணுன்ட்டு வர்ற மாதிரியும், ஏதோ ஒரு சம்பவம் ஒரு டிவிலையா இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நடக்குது, பட் அது உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்ல வருது அப்படின்னும், அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நபர்களுடைய மன எண்ணங்கள் அது எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற ப்ராப்பர் வே தெரியாததுனால கண்ட மாதிரி உங்ககிட்ட வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள் உங்களுடைய சுவாசத்தை மிஸ் பண்ணுறாங்க, அதாவது அந்த வாசத்தை மிஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய ஸ்பரிசத்தை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நொடிக்கு நொடி நினச்சி தவிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு தரவுமே இந்த நபர்கள் வந்து பார்க்குறாங்க, உங்களுடைய ஃபோட்டோஸை பார்க்குறாங்க, நீங்கள் போன தருணங்களை பார்க்குறாங்க, அந்த நினச்சி பார்க்குறாங்க, அந்த செலவிட்ட அந்த தருணங்களை நினச்சி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, நான் கதைக்கணும், என் மனசில் இந்த ஆசை இருக்குது, ஆனால் அவர்களோட ஈகோ இந்த ஞாபகம் எடுக்கிறதுக்கு ஒரு சில தடைகளை விதிக்கலாம். ஆனால் சந்தோஷமும் பட்டுக்கொள்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்க, அந்த நபர்களுக்காக காத்துட்ருக்கீங்க, எங்கவும் இவர்களுடைய கைகளை விட்டு போக மாட்டீங்க அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இந்த நபர்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் சில விஷயத்தில் போராடணும்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கு இந்த நபர்கள் ரொம்பவே தயாராக இருக்கிறாங்க. அந்த நபர்களை பொறுத்து என்னுடைய வாழ்க்கைக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய நபர் நீ தான் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் யார் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி திருமணமாகியிருந்தாலும் சரி, ஏஜ் வித்தியாசம் இருந்தாலும் சரி, இந்த நபர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஆணித்தரமாக நம்புகிறாங்க. அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக இந்த நபர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு துணை அப்படின்னா அது நீங்கள் தான். இந்த இடத்த யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. இவங்க தான் எனக்கான பர்ஃபெக்டான ஜோடி அப்படின்றதுல மட்டும் ஒரு மனத்தெளிவு வந்து இந்த நபர்களுக்கு வந்திருக்கு. இந்த மனத்தெளிவு வந்ததுக்கு முக்கியமான காரணம், இப்போ நீங்களுமே கொஞ்சம் சைலண்ட் ஆகியிருக்கலாம். நேரடியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாமே விட்டுட்டு நீங்களுமே தொடர்ந்து போய் பிரச்சனை பண்ணாமல் சைலண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நபர்கள் தேடுறாங்க, ஐயோ இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னுடைய நபர் என் பின்னாடி வருவாங்க, கதைப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அடிக்கடி கோல் பண்ணுவாங்க, மெசேஜ் கூட பண்ணுவாங்க, இப்போ என்ன இந்த நபரோட சைட்லேருந்து எதையுமே காணோம். அப்படிங்கும்போது அந்த நபர்களுக்கு அதுவுமே ஒரு பதற்றமாக இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் எப்போவுமே நீங்கள் தான் அந்த நபர்களை கிங்காவோ குயினாவோ உணர வச்சுருப்பீங்க. அப்படிங்கும்போது பின்னாடி போனது நீங்களாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப்பு நான் முன்னாடி எடுத்து வைக்க தயாராக இல்லை, நான் இப்போ கொஞ்சம் நிற்கணும்னு நினைக்கிறேன், நானுமே மனதளவில் காயப்பட்டுட்டேன், கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் ஆகினா அடுத்த கணமே அந்த நபர்கள் வந்து அங்கே தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. வேவு பார்க்குறாங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்னு இப்போ நீங்கள் ரொம்ப ஷைனிங்காக தெரிகிறதுனால நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக அந்த நபர்களுடைய கண்களுக்கு வந்து தெரியுறீங்க. அப்படின்றதுனாலே ஓகே, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்றத மறைந்திருந்து பார்க்குறாங்க. இந்த நபர்கள் உங்களை பார்க்குறாங்களே இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல நின்று மறைமுகமாக நின்று இந்த நபர்கள் பார்க்க தான் செய்கிறாங்க. சரியான தருணம் எப்போ வரும், எப்போ போய் கதைச்சா சரியாக இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மறைந்திருந்து பார்க்குறது அப்படிங்கும்போது நீங்களுமே இதை பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்களுமே ஃபேக் ஐடி வச்சு பார்க்குறது, என்ன தான் அந்த நபர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே அவர்களுடைய தகவல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து உங்கள் எழுத்துட்டே இருக்குமில்ல, அதே மாதிரி தான் அந்த நபர்கள் வந்து அங்கால ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. இதுக்கான காரணம் ரெண்டு பேருமே வேறு வேறு உடல் உயிராக இருந்தாலுமே கூட யோசிக்கிற புத்தி வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரியான சுழற்சி கோல்டன் டைம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, நீயும் அவரும் சரிபாதி அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு கோல்டன் டைமாக க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, எகெயின் ரீஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு கோல்டன் பாயிண்டில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போவே இங்கே 222 அப்படின்ற இலக்கம் வந்து ரொம்ப அதிகமாக வருது நியூ பிகினிங்காக, மீண்டும் ரியூனியன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் ரியூனியன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் 222 அப்படின்னு போட்டு ரியூனியனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கான ரியூனியனை தந்துருங்க பிரபஞ்சமே அப்படின்றத வந்து நீங்கள் தெரிவிங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்க்கும் போயிட்டு நீங்கள் ரிப்ளை கமெண்ட் வந்து கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஹார்ட் கொடுங்க, ஓகே. ஸோ ஒயிட் கலர் ஹார்ட் இல்லைன்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க. நீங்கள் பண்ணியிருக்க கமெண்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 5 ஹார்ட்
ஏதாவது கலர் ஹார்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சி பதிவிட்ட அந்த கமெண்ட்டுக்கு 5 கமெண்ட் ரிப்ளை கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை வெகு சீக்கிரமாகவே பிரபஞ்சத்திட்ட சென்றடைஞ்சு அது ஒரு மிராக்கள் மாதிரி நடக்க போகுது. ஓகே, ஸோ இதை கண்கூடாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் இந்த கண்கூட அந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய மனதை திறந்து அமைதிப்படுத்தி 222 அப்படின்னு போட்டு ரீயூனியனுக்காக ப்ரேயர்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. ஒவ்வொருத்தரும் போயிட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாமே ரிப்ளை பண்ணணும்னு தோணுதோ அத்தனை பேருக்கும் பண்ணுங்கள். இத்தனை கமெண்ட் தான் இல்லை, ஒரு கமெண்ட் கூட பண்ணலாம். உங்களுக்கு யாருக்கு பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள். அப்போ தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு 5 ஹார்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை மிக விரைவில் பிரபஞ்சத்தை சென்றடைஞ்சு பிரதிபலிக்க போகுது. நீங்கள் மனசில் நினச்சிட்டு பதிவிட்டீங்க அந்த கமெண்ட் அப்படின்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 கமெண்ட் வந்தால் ஓகே. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பார்க்கும்போது கோல்டன் டைம் வந்து ரெடியாக இருக்குது நடக்கிறதுக்கு. அந்த கோல்டன் டைமை நீங்கள் கைகளால் பற்றிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கமெண்ட்டில் செய்யக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டேஷனையும் ஒரு நம்பிக்கை வரும். பாசிட்டிவ் வைபே இல்லாதவங்களுக்கு கூட இந்த 5 கமெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நம்பிக்கை பாசிட்டிவ் அங்கால உருவாக்கி அவர்களுடைய நெகட்டிவ் எல்லாமே ரிமூவ் ஆகி இந்த நபர்கள் நியூ பிகினிங்க்கு ரெடியாக இருப்பாங்க. இது ஒரு மேஜிக்கான டைம், கோல்டன் டைம், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி இங்கே பார்க்கும்போது யோசனைகள் அப்படின்றது அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. எந்த டைமில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் சரியான காலம் வரட்டுமா, அவசரப்பற்றக்கூடாது. ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்து வச்சா அது நம்மளையே பாதிச்சிடும் அப்படிங்கிறது இந்த நபர்களை கொஞ்சம் கட்டி போட்டு வச்சிருக்கு. டக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இப்போ தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு போர் யுத்தம் மாதிரி நடந்திருக்கும். பழைய பிரச்சனையை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு சண்டை, பெரிய ஒரு வாக்குவாதங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் விட்டுட்டு இப்போ அப்படியே கடல் அமைதியாகிற மாதிரி அமைதியாகிருக்கீங்க. இந்த தருணத்தில் திருப்பவுமே புதுசாக நான் போய் பேசணும் அப்படின்னு நின்று பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்க்க போனோம் அப்படின்னா மனதளவில் இந்த நபர்களுடைய ஈகோ தான் இருக்கே தவிர்த்து வேறு எந்த விஷயங்களும் தடைகளாக இல்லை. அப்படிங்கும்போது இந்த ஈகோவும் இந்த கருத்து தடையுமே உடைஞ்சு இந்த நபர்கள் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய கைகளில் வந்து சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான மெசேஜ் தான் இன்றைக்கி டிவைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெடியாக இருக்காங்க இந்த அம்பை விடுறதுக்கு அப்படிங்கிறது, திருப்பு முனை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சமும் ரெடியாக இருக்குது, உங்களுடைய நபர்களும் ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல அந்த நபர்கள் வரும்போது சரியான முறையில் நீங்கள் கையாண்டீங்க, சரியான முறையில் உங்கள் நபரை அணுகுனீங்க அப்படின்னாலே மிராக்கள் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்குமே இந்த மிராக்கள் நடக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அதே மாதிரி பிரபஞ்ச மொழியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா விடைகளே தெரியாமல் இருக்கக்கூடிய பரிதவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர். உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடாரா.